government grant DES 20 மே 2020 சிஏ எஃப்ஆர் பேப்பரில் ஃபைனலில் கேட்ட சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சம்ம படிக்கிறேன். ஏ கேஷ் கிராண்ட் 24 lakhs was received on 31st March 2020 towards the skill development employees over 18 months. Starting from 1st April 2020, actual cost of the skill development program 2020-21 was 30 and 21-22 was 20. So, how this grant be accounted in the books of financial year 2019-20, 2021 and 21-22? இது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் நம்ம வாங்குவோம் இப்போ 2020. இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சிஜி, தட் இஸ் ஃபைனான்சியல் லைபிலிட்டிஸ் நம்ம போடுவோம். இந்த ஃபைனான்சியல் லைபிலிட்டிஸ் வந்து 24 lakhs வந்து 18 monthsக்கு. அப்போ 24 lakh வந்து 18 months தான். 12 monthக்கு எவ்வளோ நோட்டால் 16 lakhs வந்துடும். அப்போ நல்லா கவனிங்க, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு 24 lakh போடக்கூடாது. ஏன்னா 24 lakhs லைபிலிட்டி தான் இருந்தாலும் அது கரண்ட் நான் கண்டாக இருக்கிறோம். இப்போ கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 12 month தானே கான்செப்ட். 12 monthக்கு 16 lakh போடுது. அப்போ 16 lakhs வந்து கரண்ட்டு, நான் கரண்ட் வந்து 8. இந்த நான் கரண்ட் வந்து எப்போ கரண்ட் ஆகுனா அடுத்த வருஷம் தான். அப்போ அடுத்த வருஷம் 2022 பேலன்ஸ் ஷீட்டில் அது வந்து என்ன ஆயிடுது, 8 ஆயிடுது. பட் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 2020 and 22 பண்ணிக்கிறாரு இல்லையா? அப்போ 20 லட்சம் நீங்கள் கரண்ட்டில் 16 லட்சம் தான் நீங்கள் கொண்டு வந்துக்கிறீங்க. இந்த 16 லட்சம் கிராண்டாக போய் உட்காந்துருக்கு பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கிராண்டாக போய் உட்காருது இல்லையா? இப்போ 30 லட்சம் நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்க, 16 லட்சம் கிராண்டாக வந்துடுச்சு. அப்போ உங்களுக்கு நெட் செலவு எவ்வளவு? நெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் 14 lakh. இதே அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 20 lakhs நீங்கள் செலவு செய்கிறீங்க. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷத்து ரெக்கக்னைஸ் எவ்வளோ தான் பண்ணேன், 16 lakh தான் ரெக்கக்னைஸ் பண்ணேன் பிகாஸ் ஆஃப் 12 months. மிச்சக்கூடியது வந்து அடுத்த வருஷத்துக்கு போகிறதுனால அடுத்த வருஷத்துக்கு 8 லட்சம் ஃப்ரம் கவர்மெண்ட் கிராண்ட்டு. அப்போ 8னா ஸோ அதுலேயும் நெட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ தான், எனக்கு 12. ஸோ இவ்வளோ தான் கணக்கு. இது புக்கு ஆன்சர்ஸ், அதாவது அந்த ஆன்சர்ஸ் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது சேம் கான்செப்டில் வரும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லி கொடுத்தேன். சேம் பார்த்தீங்கன்னா அதே தான் 16. ஏன் வந்து அவன் வந்து 8 வந்து நான் கரண்ட்டாக பிரிக்கான, பிகாஸ் இந்த 8 மாதத்துக்கு 18 மாதத்தில் 12 மாதம் 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு வந்து நான் கரண்ட்டாக போய் உட்காந்துக்கும். அதனால் அடுத்த வருஷத்துக்கு தான் அது வந்து என்ன செய்ய முடியும், நம்ம இன்கமாக கன்சிடர் பண்ண முடியும். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் அதிலே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, grant of rupees 10 lakh received over 3 years, that is 5 lakh, 2 lakh, 3 lakh, contingent on developing 5 garden and maintaining them for 3 years. The garden developed in 1920 a total cost of 6, maintenance cost 12, financial 2021 வந்து 15 lakh and financial 21-22 17 lakh. அப்போ என்ன கேட்குறேன்னா, கிராண்ட் 10 lakh வாங்கிறீங்க ஓவர் 3 years. அந்த 3 yearsக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கார்டன் அண்ட் கார்டன் டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அந்த டோட்டல் காஸ்ட் 6 + 12, அந்த 19 20 18 லட்சம், 20 21 15 லட்சம், 21 22 17 லட்சம். அப்போ மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறேன். அப்போ லிசன், இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh ஓவர் 3 years. அப்போ 10 lakh டிவைட் பை 3ன்னு போட்டுறக்கூடாது. தட் இஸ் ஆன்சர் ராங். பிகாஸ் எக்ஸ்பென்சஸ் கண்டிஞ்சன்ட் டிபெண்டிங் அப்பான் எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் இங்கே என்ன ஆகுது, 12 + 6, கார்டனிங்க்கு ஒரு 12 + 6 அப்படி தான் நம்ம படித்தோம். நீங்கள் பாருங்கள், டோட்டல் காஸ்ட் 6 lakhs ஃபார் கார்டன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 12. ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 18 lakhs, செகண்ட் வருஷத்துக்கு 15 lakhs, தேர்ட் வருஷத்துக்கு தான் 17 lakhs. அப்போ 18 15 17 எவ்வளோ வந்துச்சு, டோட்டல் 50 லட்சம். இப்போ டோட்டல் 50 லட்சம் 18 லட்சம் மேலே போடுறாங்க. அப்போ அந்த ரேஷியோ எடுக்கிறாங்க. 50 லட்சம் டோட்டலில் 18 லட்சம் அப்படின்னா 10 லட்சத்துக்கு எவ்வளோ போடலாம்? ஏன்னா 10 லட்சம் கிராண்ட். அப்போ கிராண்ட் நீங்கள் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேள்வி. சார் கிராண்ட் 10 சார் அவன் தான் அன்னைக்கு கொடுக்குறான்ல 5 lakh ஃபினான்ஷியல் அப்படி போடக்கூடாது. ஏன்னா கண்டிஞ்சன்ட் ஆன் டெவலப்பிங் 5 கார்டன் அண்ட் மெயின்டைனிங் தெம் ஃபார் 3 yearsனா அப்போ அந்த கிராண்ட்டை வந்து எதுக்காக பேஸ் பண்ணி போகணும், கார்டன் ப்ளஸ் மெயின்டைனிங் வச்சு தான் போகணும். அப்போ கார்டன் அண்ட் மெயின்டைனிங் செலவு பண்ணதுக்கு மட்டும் தான் நீங்கள் கிராண்ட் எடுத்துக்க முடியும். அப்போ 3.6 3 3.9 இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். ஸோ இதை தான் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இதுக்கு அவங்க ஜேர்னல் எண்டி கேட்டுக்கிறாங்கன்னு கேட்டால், ஹவு திஸ் கிராண்ட் டெஃபர்ட் இன்கம் டு பி அக்கௌண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ஜேர்னல் போட்டு தான் ஆகணும். இப்போ ஜேர்னல் எப்படி போடுவீங்க அப்படின்றது தான் கேள்வி. அது அவங்க சொல்லித்தரேன். சிம்பிள் ஆன்சரில் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. பட் நம்ம ஜேர்னல் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே பாருங்கள்,
அவங்க வந்து இந்த கால்குலேஷன் மட்டும் போட்டிருப்பாங்க. 18, 15, 17, 50 அந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்க போட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன செய்யணும், ஜேர்னல் போடணும். ஜேர்னல் போட்டால் நல்லது. சரி எப்படி சரி இந்த 3.6 3.4 எக்ஸ்பெக்டேஷன் அமௌண்ட் ஆஃப் கிராண்ட் தட் ஹேஸ் நாட் பீன் credited to profit and loss account, that is deferred income, will be reflected in the balance sheet. Hence deferred income in balance sheet as at year. சார் எப்படி சார் டெஃபர்டு இன்கம்மாக போச்சுன்னும் போது, ஏன்னா 3.6 தான் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ண வேணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டீங்க அப்படின்னா 5 லேக் வாங்கிட்டீங்க ஃபஸ்ட் இயர்ஸ். அப்போ 1.4 லேக் வில் பி டெஃபர்டு இன்கம். அடுத்தது வந்து 3.4 இங்கே இருக்கும். சம்பளம் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே 3.2 லேக். ஆக்சுவலாக 5 லேக்ஸ் இன் 2 லேக் இன் ஃபினான்ஷியல் இயர் 2021 3 லேக்ஸ் இன் ஃபினான்ஷியல் இயர். இப்போ 5 லேக்கில் 3.6 தாங்க இருக்குது டெஃபர்டு இன்கமாக எடுத்துக்கொள்ள முடியும் இல்லைங்களா. 5 லேக்கில் 3.6 போச்சுன்னா மிச்சம் 1.4 தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அடுத்த வருஷம் வந்து 5.2 5 + 2 7 ஆயிடுச்சுல, 7 ஆயிடுச்சு. அப்போ -3.6 -3 ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் சொல்ல டன் பண்ணுது 3.63. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ தான் இருக்கும், 0.4. மூணாவது வருஷத்துக்கு 5, 2, 3 அது ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணது எவ்வளவு 3.6 3 இப்போ டேலி ஆயிடுச்சு. அப்போ டெஃபர்ட் இன்கம் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் மட்டும்தான் வரும் தான் சொல்கிறாங்க. அப்போ த கவர்மெண்ட் கிராண்ட் டு பி ரெகக்னைஸ் இன் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எவ்ரி இயர் 3.6 3.4 and government grant that has not been credited to profit and loss account எதை பண்ணக்கூடாது, deferred income will be reflected in the balance sheet. Hence deferred income balance at year 1.4 0.4 and respectively. This is very very important. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்றது நம்ம புரிஞ்சாச்சு இல்லையா. அப்போ 5ல் 3.6 போயிடுச்சு, இப்போ 1.4 தான் இருக்கும். அடுத்தது ஆக்சுவலி எவ்வளோ செலவாச்சு 5.7. 7ல் 3.6 போயிடுச்சு, 3 போயிடுச்சு, அப்போ 0.4. அடுத்தது 5 + 2 + 3 10 ரூபாய் செலவாயிடுச்சு. அப்போ இங்கே 3.6 3.3 ஸோ 6 9 10 9 10 இப்போ நில் தான். ஸோ தட்ஸ் ஆல்.